ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் போட்டால் நமக்கு வந்து லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? இப்போ என் கையில் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னா அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. இதில் வந்து சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ரிவார்டை எடுக்கிறதுக்கு. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாப் லாஸை வந்து இப்போ நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா சார்? ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க கூடாது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால லாஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான சந்தோஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலனா கூட நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ட்ரேடிங்ல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல், அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா நம்ம வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு வந்து நட்டத்தடுப்பு அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த நட்டத்தடுப்பு அதாவது ஸ்டாப் லாஸை வந்து எப்போது நம்ம வந்துட்டு பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல்ஸில் இதை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியம். இந்த ட்ரேடிங் ஸ்டைல்னு எடுத்துட்டால் இது 3 வகையான ட்ரேடிங் ஸ்டைல் நமக்கு வருங்க. ஒன்று வந்து ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து வால்டைல் மார்க்கெட். மூணாவது வந்து சைடுவே மார்க்கெட். இந்த மூணுலையுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுபடும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறை நம்ம செக் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து 3 டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்டைல்ஸை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒன் சைட் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்துட்டு வாலடைல் மார்க்கெட் பற்றி சொன்னீங்க. அது மூணுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. இந்த ஒன் சைட் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க டைரக்ஷனல் மூவுக்காக இது பண்ணுவாங்க. மார்க்கெட் மேலே போனால் மேலேயே போயிட்டுருக்கும், கீழே போனால் கீழேயே போயிட்டுருக்கும். இது வந்து 2-3 இடங்களில் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மேலேயோ இல்லை ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கீழேயோ போகலாம். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே போகலாம். இல்லைன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா அங்கிருந்து கீழே வரும். அதே மாதிரி சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த மாதிரி இடங்களில் வந்து டைரக்ஷனல் மூவ் கிடைக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல உங்கள் ரிஸ்க் ரிவார்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உண்டான ஸ்டாப் லாஸஸை க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி போடும்போது என்ன ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், ரிவார்டு வந்து நமக்கு பெருசாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் செல்லர் புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் பார்த்துருந்தோம். அப்போ அந்த கேப் அப் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் எப்பயுமே ஓப்பனில் தான் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் லோ அமையுது அப்படின்னா நமக்கு ஓப்பன் லோ கீழே வராது அப்படிங்கிறது இல்லை, வரலாம். ஆனால் அது வராத வர அங்கிருந்து மேலே தான் போகிறக்குண்டான டைரக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓப்பன் லோ அப்படின்னு அமைஞ்சிருச்சுன்னா உடனே அந்த இடத்துல பை பண்ணுறக்கு பார்ப்பாங்க. அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சாங்கன்னா காலை பை பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா புட்டை பை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே பை பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க ரிஸ்க் ரிவார்டாக எவ்வளோ ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த நேரம் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவார்டு வந்து பெருசாக கிடைக்கும். இதே வந்து வால்டைல் மார்க்கெட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் எதற்காக மேலே போச்சுன்னு தெரியாது, உடனே கீழே வரும், உடனே கீழே வந்த மார்க்கெட் உடனே மேலே போகும். அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ஹையில் போயிட்டு சிலர் வந்து பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணதுமே ஒரு பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்குச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஹைல எல்லாம் போய் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹை போனதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் ஹை போனதுக்கப்புறம் கால் ஆப்ஷனை பை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கம்மியான ஸ்டாப் லாஸஸ் வச்சு அதிகமான ரிவார்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே அவங்க ஸ்டாப் லாஸஸ் போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கும் போது பெரிய லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போது வால்டைல் மார்க்கெட் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எங்கே மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த இடத்துல போய் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணிவிட்டு இல்லைன்னா காலை செல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத
பார்க்கணும். இதே மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க, கீழே வந்துட்டு மேலே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அங்கே கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணணும், இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணிவிட்டு அந்த ரிஸ்க் ரிவார்டை இது பண்ணுறவங்களுக்கு அங்கே பெருசான வாய்ப்பு கிடைக்கும். இந்த சைடுவே மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இது நான் டைரக்ஷன் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டு எங்கே போக போகுது அப்படின்னு தெரியலன்ட்டு. இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு. இது வந்து காலும் செல் பண்ணலாம், புட்டு செல் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே அதிகம். இந்த இடத்துல ஆப்ஷன் பையராக இருக்கவே கூடாது. அப்போ மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னா என்ன மாதிரி தாக்கம் இருக்கும், வால்டைல் மார்க்கெட்னா என்ன மாதிரி தாக்கம் இருக்கும், சைட்வே மார்க்கெட்னா என்ன தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன் செல்லரா ஆப்ஷன் பையரான்னு பார்த்துட்டு அவங்க கிரியேட் பண்ணணும். ஆனால் வந்துட்டு மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ணுறதை விட அவங்க என்னென்ன ரிவார்டு என்ன வேணும், என்ன ரிஸ்க் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரேட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா. இப்போ வந்து நிறைய பேரோட ஒரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரேட் பண்றதுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் போட்டா நமக்கு வந்து லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல வச்சிருக்கீங்க, சொல்லுங்க சார். இல்லை, இது வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணும்போது லாஸ் மினிமைஸ்டு தான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நான் வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரேடர்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண மாட்டேன்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ட்ரேட் பண்ணுவாங்க, திருப்பி அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அது கிட்ட ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹100 ₹110 ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 110க்கு மேலே போனால் பை பண்ணலாம், 100க்கு கீழே போனால் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் அந்த 100 to 110க்குள்ளேயே ட்ரேட் நடக்கும்போது மேலே போனால் பை பண்ணிவிடுவாங்க, உடனே கீழே வரும், ஒரு ₹10 ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, ஹிட் ஆகிடும், திருப்பி மேலே போகும், என்ன பண்ணுவாங்க, திருப்பி பை பண்ணுவாங்க, திருப்பி ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. இந்த ஸ்டாப் லாஸஸ்லேயே அவங்களுக்கு ஹெவியாக லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணேன், அப்போவும் எனக்கு லாஸ் வருதுன்னா அதில் அவங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு அவங்க டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாள் இல்லை அதற்கு அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ ட்ரேட் பண்ணுறவங்க எப்போவுமே வின் பண்ணிவிடுவாங்க. இல்லை நான் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 10 ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டலே காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்துட்டு நட்டம் தடுப்பு தான் ஆகும். ஆனால் வந்துட்டு ஒரே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கேபிட்டலே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக மாறிடும். ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டால் வந்து நம்ம வந்து லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க சொல்றது இப்ப பார்க்கும்போது அந்த ஸ்டாப் லாஸ்க்கே திரும்ப திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு போட்டு அது ரொம்பவே இன்னுமே அந்த டிசிப்ளினை வந்து அவங்க எக்ஸிட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பெட்டரான டிசிப்ளினை வந்து அந்த ஸ்டாப் லாஸ்ல எப்படி வந்து ஃபாலோ பண்றது? இங்கே என்னென்னா ட்ரேடர்ஸாக வர்றவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஓன் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க அப்சர்வ் பண்ணணும். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ என் கையில் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னா அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. அப்போது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு எவ்வளோ ரிவார்டு கொடுக்கும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். அப்போ அதனால் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணால அந்த ட்ரேடை மட்டும் அவங்க டிசிப்ளினை அதை மட்டும் எடுத்துக்க பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியே மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வியூ பண்ணும். அதனால் வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு அமையும் போது ட்ரேட் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட இடைவெளி நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ஏன் அதுக்கு மேலே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மாதத்தில் ஒரு 20 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 10 ட்ரேட் கிடைக்குதுன்னா அந்த 10 ட்ரேடை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்குண்டான லாஸ் அதுக்குண்டான ரிவார்டு எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் நம்பிக்கை மட்டும் அதிகமாக வைக்கக்கூடாது. நான் நினச்சதை மட்டும் மார்க்கெட்டில் நடக்கும்னு யாராச்சும் நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லாஸஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்பிக்கை மட்டும் வைக்காமல் நமக்கு ஏற்றது போதும் அப்படின்னு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வச்சாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது என்னென்னா மார்க்கெட்டில் நம்பிக்கை வரும், விட்டது பிடிச்சிடலாமா. இப்போ நான் ஒரு ஸ்டாப் லாஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது வச்சுருக்கேன்னா, இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு ₹1000 லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 லாஸோட நான் கம்முன்னு போயிட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, இன்னொரு ட்ரேடில் அந்த 1000 எடுக்கலான்னு நான் ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் அதுலேயே ஹிட் ஆனால் எனக்கு ஆகிடும்னா 2000 லாஸ் ஆகிடும். அப்புறம் திருப்பி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் ட்ரேட் பண்ணும்போது என்ன 10,000 மாறிடும். அதுக்கு 1000 லாஸோட விட்டுட்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாள் ஏதாச்சும் கரெக்டாக அமையும் போது ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகாமல் கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து அதையும்
மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு இல்லாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜி நடக்கலாம், நடக்காமல் போகலாம், நடந்தால் சந்தோஷம், நடக்கலையா சின்ன லாஸோட வெளியில் வரக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ஆனால் ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது பொக்கிஷமே கிடையாது. அதுதான் அவங்க கேபிட்டல் அளிக்க வந்த ஒரு சக்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்டாப் லாஸ்ல வந்து ஹிட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ராங் லெவலா, இல்ல வந்து கிரவுட் மூமெண்டா, இல்ல வந்து எமோஷன்ஸா சார்? என்ன ரீசன்? இந்த ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்க மெயின் காரணம் வந்து அவங்க கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருக்காது. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது ஒன்றுன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள நிறைய பேர் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்க்காக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இதில் வந்து சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ரிவார்டை எடுக்கிறதுக்கு. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மூமெண்ட் வந்து ஹெவியாகவும் ஸ்பீடாகவும் பெருசாக இருக்கணும். அப்போது ஏதாச்சும் ஒரு நாள் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் மூவ் இல்லைனா ஒரு பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய மூமெண்டம் எதிர்பார்த்து மூமெண்ட்டே இல்லாத மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் அதிகமாக பண்ணுவாங்க. அப்போது இங்கே மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போது எப்பெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மூமெண்ட் கிடைக்குதோ அப்போ தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போது அதோட ஆக்சுவல் மதிப்பே ஜீரோக்கு உண்டான மதிப்பை ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி ப்ரீமியத்தில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் வந்து சின்னதாக ட்ரை பண்ணால் பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10,000 ஷேர், 1,00,000 ஷேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 10 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் 20, 30, 50 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ரிவார்டு பெருசாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு நாள் பண்ணும்போது அது வந்து அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னா அது ஜீரோ ஆகிடும். அது எக்ஸ்பைரியில். அப்போ ஜீரோ ஆகும்போது பெரிய லாஸஸை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்து சேட்டிங் வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மார்க்கெட்டை பற்றியே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறேன், யாரோ ஒருத்தர் கால்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26,000 காலை வந்துட்டு 2,000 ஷேர் வாங்கிட்டேன், 93 ரூபாய் லெவலுக்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிருச்சு, ஆனால் அந்த கால்ஸ் கொடுத்தவர் ஃபோன் எடுக்கலை அப்படின்ட்டு எனக்கு சேட் பண்ணுறாரு. உடனே நான் சொல்கிறேன், அந்த சேட் பண்ணுறவங்க வந்துட்டு பண்ணல, ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களா அப்படிங்கிறது. இல்லை சார், நான் வந்துட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம், நான் இப்போ தான் வந்து ஒரு 2,00,000 ரூபா அமௌண்ட்டு போட்டேன். அது போட்டதுக்கு உடனே அது ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். எனக்கு இப்போ வந்த காசு போதும் சார், இது வந்துருச்சுன்னா நான் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நான் ஷேர் ட்ரேடிங்லேயே தலை வச்சும் கூட படுக்க மாட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா தான் வேல்யூ இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், சார் இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், இருந்தாலும் உங்களோட பணம் இதுவாச்சு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கிடைச்ச மூமெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பை எடுத்துடுங்க, அதனால் லாஸை புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் புக் பண்ண பெரிய லாஸ் ஆகிடுமே அப்படின்னாரு. ஆமாம் சார், ஓடிஎம் ஆப்ஷன்ஸை இருக்குது, நீங்கள் நினச்சது நடக்கும்னா இன்னொரு 500 பாயிண்ட் மார்க்கெட் ஏறணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த 500 பாயிண்ட் அது ஏறலைன்னா அது ஜீரோ. அவரோட பேட் லக் பாருங்கள், அன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பீரி வந்து ஜீரோ, அவர் போட்ட 2,00,000 லாஸ். ஆனால் அதுவே வந்துட்டு இந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப், அவர் பண்ண அமௌண்ட் மட்டும் இந்த வாரம் இருந்திருந்தா அது பெரிய ரிட்டர்ன் அவருக்கு கொடுத்துருக்கும். ஆனால் இது வந்து சிச்சுவேஷன் தான், சூழ்நிலை தானே. ஆனால் இது எல்லா நாளும் நடக்குமானா நடக்காது. அப்போது மார்க்கெட்டில் அவங்கவுங்களோட சைக்காலஜி, மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் முக்கியம். அதனால் ஸ்ட்ராட்டஜியும் வேணும். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மெயினாக லாஸ் ஆகிறது இந்த எந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். ஓகே சார், இப்போ வந்து லாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன? ரேண்டம் பாயிண்ட்ஸ்ல வந்து எஸ்எல் வைக்கிறதுக்கும் ஸ்ட்ரக்சர் பேஸ்ல வந்து எஸ்எல் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார்? இல்லை மேம், சில டைம் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ரிஸ்க் ரிவார்டை பார்த்துட்ருப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1000 ரூபா லாஸ் மட்டும் வச்சுக்கிறேன், 2,000 ரூபா லாஸ் மட்டும் வச்சுக்கிறேன். என்னோடய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லாஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பேன். அதுக்கும் டெக்னிக்கலாக இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் இந்த ரிவார்டு வச்சுட்டு ரிஸ்க் வச்சுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றது ஒரு இருக்குது. அதனால் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் அண்ட் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கலுக்கு உண்டான ஸ்டாப் லாஸஸ் தான் பயன்படுத்தணும். நான்
நான் என்னோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நான் லாஸஸை பயன்படுத்துவேன் அப்படிங்கும்போது அது தவறுகள் ஏற்படும். அந்த என்கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வந்து வைக்கக்கூடாது சார்? இப்போ வந்து ரவுண்ட் நம்பர்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் ஹை, லோ, ஆப்வியஸ் லெவல்ஸ், இதுல வந்து எது ரொம்ப டேஞ்சரஸ்? ஏன் டேஞ்சரஸ்? இது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு சொன்னால் இந்த 100, 200, இந்த 300 எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்து மனசில் மட்டும் வச்சுக்கிறேன், நான் உள்ள என்ட்ரியே பண்ண மாட்டேன், அந்த நேரம் வந்தால் நான் லாஸை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது என்ன ஆகும்னா பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்டாப் லாஸஸ் போடலன்னா திருப்பி உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது அது பெரிய லாஸாக போக ஆரம்பிச்சிடும். அது எப்படி நம்ம வந்து கண்ணில் மட்டும் பார்த்துட்டு போடாமல் இருக்க முடியுமா? அப்போ ஸ்டாப் லாஸுங்கிறது என்னோட நஷ்டத்தை தடுக்கிறதுக்கு தான். அப்போ நம்ம என்ட்ரி போட்டால் தானே. அப்போ கண்ணில் மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போது நமக்கு என்ன வேணுமோ அதுக்குண்டான ரிஸ்க்கு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதில் சில நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ், பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டாப் லாஸ், இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? எந்த டைம்ல எதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்? இல்லைங்க, ப்ரைஸ் ஆக்ஷனுங்கும் போது மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை வந்துட்டு கீப் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனுங்கும் போது மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் மூவ் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். அடுத்து மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனுங்கும் போது எந்த இடத்துல எல்லாம் லோ ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துக்கு அவங்க உடனே ட்ரையல் பண்ணிகிட்டே போவாங்க அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இது பண்ணிவிட்டு. ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ்னால் நான் ஒரு இடத்துல நான் வாங்கிட்டேன், இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், நான் ஒரு 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா அவங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டுவாங்க. அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரிவார்டு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ரிவார்ட் கட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ போனாலும் போகட்டும்னு விட்டுறலாம். ஆனால் என்ன ஆகும், திருப்பி எவ்வளோ மேலே போனாலும் திருப்பி மார்க்கெட் கீழே வந்து ஃபிக்ஸடாக நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸஸை ஹிட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்போ என்னென்னா வந்தது எதுவுமே கிடைக்காது. சிலர் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் செக்ஷன் வரும்போது எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஸ்டாப் லாஸஸை ட்ரையல் பண்ணி மாற்றிட்டே போவாங்க. அப்போது ட்ரையல் பண்ணும்போது என்ன, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டாச்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஃபிக்ஸடாக ஸ்டாப் லாஸ் போட்டு நான் மாற்றவே மாட்டேன், என் டார்கெட் மட்டும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு டார்கெட் வந்தால் சரி, டார்கெட் வராமல் திருப்பி வந்த ப்ராஃபிட்டும் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது போயிடும். ஸோ அதான் ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸுக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் அவங்க மாற்றுறதுக்கும் உண்டான வித்தியாசமே. ஓகே சார். இப்போ வந்து இன்ட்ராடே, ஸ்விங், பொசிஷனல் ட்ரேடிங், இந்த மூணுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும் சார்? இன்ட்ராடே அப்படிங்கும்போது நமக்கு இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிறவங்களுக்கு இன்ட்ராடே இதாகிடும். ஸ்விங் ட்ரேடும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேப்பிங் ட்ரேடெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்க இன்றைக்கி ஆர்டர்லேயே அதை வந்துட்டு அதை ஹிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறத வந்துட்டு இன்ட்ராடே ஸ்டாப் லாஸஸ் வந்துடும். சிலர் வந்துட்டு நமக்கு என்ன இப்போ ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க, சில டைம் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஜம்பிங்கில் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஜம்பிங் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து என்னென்ன பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே வந்துட்டு உடனே அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக திருப்பி அவங்க ரீட்ரேட் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா கம்முன்னு மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம இருக்கிறது பெஸ்ட். மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னென்னா எப்பெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறீங்களோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தோறும். இப்போ ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், உடனே இன்னொரு ஸ்டாக்கில் போய் அதே மாதிரி ட்ரேட் பண்ணி அதை ப்ராஃபிட்டை எடுத்துடலாமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ 10 ட்ரேட் அந்த மாதிரி பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடும், பணம் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு டிசிப்ளினாக கம்மியான ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இன்றைக்கி ட்ரேட் பண்ணி எனக்கு ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சா, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இன்னொரு நாள், இன்றைய தினம் இல்லாமல் இன்னொரு நாள் நமக்கு கிடைக்கும் போது பண்ணோம் அப்படின்னா ட்ரேடு வந்து கம்மியாயிடும், ஒரு டிசிப்ளினான ட்ரேட் அமையும். அப்போ அந்த ட்ரேடிங்கோட ஆவரேஜ் ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸ் இருக்கும். ஓவரால் மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெட்ஜர் வந்து க்ரீனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். இப்போ வந்து கன்சிஸ்டன்டான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபியர் ஆகாமல் எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க சார்? எப்படி அவங்க வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிம்பிளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஓப்பன் லோ அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் ஓப்பன் லோ வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, அந்த லோவுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸஸ் பண்ணிவிடுவாங்க.
அப்போ அது என்னாகும், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்னன்னா, ஓப்பன் லோ அமைஞ்சா அந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணுவேன், அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எப்போ அமையுதோ அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹோலாக பார்த்தா அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு பண்ணுறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஓப்பன் லோ அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஓப்பன் ஹை இருக்கும். அப்போ ஓப்பன் ஹை அமைஞ்சாலே மார்க்கெட் கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிமா. அப்போ என்ன ஆகும், புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு பை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ உடனே மார்க்கெட் ஆப்போசிட் போகக்கூடாதுன்னு போகலாம். போனால் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே. ஆனால் அதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணணும். இங்கே என்னென்னா, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்கன்னா கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தா ஒரு ஆவரேஜாக ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ஸ்டாப் லாஸை வந்து இப்போ நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா சார்? ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகாமல் ஜம்பிங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸாவோ இல்லை லிக்விடிட்டி இருக்கிறதா பார்க்கணும். லிக்விடிட்டி அப்படிங்கும்போது நமக்கு பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட் இருக்கும். அதுக்கு ஒன்றான டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிட் ரேட் வந்துட்டு ஆஃபர் ரேட்டுக்கும் இப்போ நூறுரூவா 50 காசுக்குள்ளே ட்ரேட் நடக்குது அப்படின்னா, அப்போ 50 பைசாக்குள்ளே ட்ரேட் நடக்கிறதுனால நான் கேப் வந்து ஒரு ₹2 ₹3 கேப் போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் ட்ரிகர் ப்ரைஸ் இப்போ எனக்கு வந்துட்டு ₹100 வாங்கிட்டேன், எனக்கு ஒரு ₹95 கீழே போனால் லாஸ் புக் பண்ணிவிடு அப்படிங்கிறதா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர். அப்போது ₹94.90 ₹90 அப்படின்னு ₹4 கேப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த 90லேருந்து 95க்குள்ளே எனக்கு ₹94.90 இருக்கிற ட்ரேட் ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு லாஸை புக் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா 96 மட்டும் ட்ரேட் நடக்கும், அடுத்த ட்ரேடே ₹80 நடந்திருக்கும். அப்போ அந்த ₹80 நடக்கும்போது இந்த இன்பிட்வீன் கேப்பில் எதுவுமே ட்ரேட் நடக்கலை. அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் ஆயிருக்காது. அப்போது அதையும் ஜாக்கிரதையாக செக் பண்ணிக்கணும். அப்போ லிக்விடிட்டியும் இருக்கணும், அந்த கேப் எவ்வளோ ட்ரேட் நடக்குது. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹100 ட்ரேட் நடக்கும், ₹110 நடக்கும். அதில் போய் நீங்கள் ₹105 to ₹110 அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸஸ் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, நான் ட்ரைலிங் பண்ணுறேன், ₹100 வாங்கிட்டேன், ₹115 போயிடுச்சு, நான் ₹109.90 நான் ஸ்டாப் லாஸ் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ₹105 to ₹110 நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன். ₹110 மேலே போன ஸ்கிரிப்ட் அப்படி ஜம்பிங்க ₹100 கீழே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த 100 to 110க்குள்ளே ட்ரேட் நடக்கலை. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஆளுந்தாலும் என்ன ஆகாதுங்க, அது ஹிட் ஆகாது. அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம செக் பண்ணிக்கணும். லிக்விடிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கேப் எவ்வளோ நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜம்பிங் ஆகுதுன்னா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பீடும் இருக்கணும். அதை பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக்ஸு. ஸ்டாப் லாஸ் போடுறது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ மாதிரி லிக்விடிட்டி, எவ்வளோ மாதிரி கேப் ட்ரிகர் ப்ரைஸுக்கும் எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார். ஓகே சார். இவ்வளோ நேரமாக வந்து ஸ்டாப் லாஸை வந்து எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொன்னீங்க. ஸ்டாப் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.